அந்த பக்கத்திலேருந்து, அதாவது செயல்கள் என்ற பக்கத்திலேருந்து ஜேம்ஸ் சர்ச் சார்ந்த பூர்ணிமா நல்லா தான் சிரிக்கிறாங்க. ஆனால் பாயிண்ட் தானே முக்கியம். என்ன பாயிண்ட் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. வாங்க பூர்ணிமாம்மா, கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். செயல்கள் தான் தடை என்று சொல்லி அந்த அணியை சார்ந்த பூர்ணிமா அவர்கள் பேச வருகின்றார்கள். எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே உரியதாக்குக. இங்கு அமர்ந்திருக்கும் நடுவருக்கும் எல்லா குடும்பத்தை தன்னுடைய செயல்பாட்டினால் ஆசீர்வாதத்துக்குள் வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் என் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். குடும்ப ஆசீர்வாதத்திற்கு தடையாய் காணப்படுகிறது செயல்பாடு தாங்க. அநேக காரியங்கள் உண்டு. வார்த்தை கொள்ளும், வார்த்தை ஜீவன் உள்ளது. அவங்க சொல்றதெல்லாம் நம்ம ஏத்துக்கலாம். ஆனா நீங்க எக்ஸாம்பிள் காட்ட முடியுமா? வார்த்தையினால பேசி இவ்வளவு பேர் நரகத்துக்கு போனாங்க, இவ்வளவு பேர் சொர்க்கத்துக்கு போனாங்க, இவ்வளவு பேர் சாபத்துக்கு ஈடானாங்க, இவ்வளவு பேர் ஆசீர்வாதத்துக்கு ஈடானாங்கன்னு உங்களால காட்ட முடியுமா? ஆனா செயல்பாட்டினால் ஆசீர்வாதத்தை இழந்து போனவர்களையும் நம்ம எக்ஸாம்பிள் எடுக்க முடியும். செயல்பாட்டினால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களையும் நம்ம இந்த வேதத்துல நம்ம எடுக்க முடியும். நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதுக்கப்புறமா கடைசியில் நான் இவங்க பேசின காரியத்தை குறித்து நான் வரேன். அவன் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு குடும்பத்தில் ரெண்டுமே பார்க்கலாம். ரெண்டுமே ஒரு வார்த்தையும் ஒரு செயல்பாடும் பார்க்கலாம். அழகான ஒரு எக்ஸாம்பிள் ரூத்தோட புஸ்தகத்தை நம்ம படித்திருக்கிறோம். வரலாற்று புத்தகத்தில் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. அந்த எல்லாருக்கும் தெரிந்த ரூத், அந்த புஸ்தகத்தில் வர 2 மருமகள், ரூத் ஒருத்தர், ஒர்பால் ஒருத்தர். 2 பேருமே மாமியார் கிட்ட பாசமுள்ளவர்கள் தான். அவர்களை பற்றி சொல்றாங்க. ஆனால் ஒர்பால் வார்த்தையோட நிறுத்திவிட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறாள். ஆனால் ரூத்தோ கர்த்தர் மாமியாரை பற்றி கொண்டு தேவனை ஏற்றுக்கொண்டு செயல்பாட்டில் காட்டும் போது தான் அவளுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் இயேசுவானவர் வம்ச வரலாற்றிலேயே பெயர் எடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டதான ஒரு பெரிதான மகத்துவமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க ரூத். ஒரு பால் பேசினாங்க, சொன்னாங்க அவங்க மாமியார் கிட்ட, ஐயோ நானும் உங்க கூடவே வந்துடுறேன், என்னை விட்டுட்டு நீங்க போகாதீங்க உங்க கூட. ஆனா செயல்பாட்டில் காட்டல, ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. சொந்த ஊருக்கு போய் சாபத்துக்கு இல்லை அவங்க இருந்தாங்க. ஆனா ரூத்தோ வம்ச வரலாற்று, இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் அவங்க இடம் பெற்றவங்களா காணப்படுறாங்க. எவ்வளவு நல்ல ஒரு எக்ஸாம்பிள்ங்க. உங்களுக்கே தெரியும், கிரியை இல்லாத விசுவாசம், திருப்ப நீங்களே சொல்றீங்க, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுங்க. உயிர் இல்லாத உடலை வச்சுன்னு என்ன பண்ண முடியும்? உயிர் இருந்தாதான் அது செயல்பட முடியும். அப்போ ஒரு விசுவாசம் அப்படின்றது ஒரு உடலை போல. அது எப்போ பூரணப்படும்? ஒரு விசுவாசம் எப்போ பூரணப்படும்னாக்கா, யாக்கோபு 2வது அதிகாரம் 22வது வசனம், வார்த்தையினால் அல்ல கிரியையினாலேயே விசுவாசம் பூரணப்படுகிறது. வார்த்தை சொல்றதுனால மட்டும் ஒரு விஷயம் பூரணப்படாதுங்க. ஒரு விஷயம் பூரணப்படணும்னா செயல்பாடு வேணும். செயல்ல நம்ம காண்பிக்கணும். செயல்ல காட்டினா தான் ஆசீர்வாதம். வெறும் வார்த்தையினால பேசலாம். சரி, ஒரு வீட்டுக்கு போறோம், விருந்தாளி வீட்டுக்கு நீங்க போறீங்க. ஒருத்தர் எப்பவுமே உங்க ரிலேஷன் சாப்பிடுமா சாப்பிடுமா சாப்பிடுமான்றாங்க. பின்னாடி எப்படியெல்லாம் திட்டுவீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே ஒரு தண்ணியாச்சும் எடுத்து ஓடி கொடுத்து அதை நம்ம எடுத்து குடிக்கும் போது நம்ம அந்த அன்பா எண்ணப்படுவோம். இது போல நம்ம அநேக காரியங்களை குறித்து நம்ம சொல்ல எடுத்துக்கலாம். ஆசீர்வாதத்தை இழந்து போனுங்க. ராக்கேல் ஒட்டகத்தின் சேனையின் கீழே சிலைகளை எடுத்துன்னு வச்சு கானானுக்கு போற வழியில இறந்து போய், கானான்றது பரலோகங்க, பரலோக வாழ்க்கையை இழந்து போறாங்க. அதுக்கப்புறம் ஏவாள் பழத்தை சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா சாபம் வந்திருக்குமா? வார்த்தையினால சொல்லியிருந்தா இவ்வளோ நம்ம அனுபவிக்கிற சாபம் வந்திருக்குமா? கடித்து புசித்து அதை செயல்பாட்டில் காட்டுங்கனால தலைங்க சாபம் வந்துச்சு. அப்போ சாபம் என்பது செயல்பாட்டில் தான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துக்கு வரும். இங்கே போட்டிருக்கிறாங்க இல்லையா, யாக்கேல் செயல்பாடா இல்லை வார்த்தைகளா? செயல்பாடு தானே. அதை தானே நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க. ஏன் ஜெபித்த ஒரு யாரா பெண்மணியை போட்டு சைலண்டாக உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணலையே? செயல்பாடை தானே நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்து லோகோ பண்ணியிருக்கிறீங்க. ஐயா சொன்னார், 2000 மிச்சம் பண்ணி கொடுக்குற ஒரு மனைவி தான் முக்கியம்னு சொல்லிட்டு. அதை மிச்சம் பண்ணி கொடுக்குற மனைவி செயல்பாடா இல்லை வார்த்தைகளா? தீர்ப்பு உங்கள் கையில். இவங்க சொன்னாங்க பேசும்போதும், பெனினால் அனனியா அவங்கள அண்ணாள் குறித்து பேசினாங்க. அவங்க இந்த பெண்ணினால் பேசுனதுனால எதுனா பிரச்சனையாங்க? யாருன்னா நரகத்துக்கு போயிட்டாங்களா? எந்த குடும்பம் தெருவுக்கு கொஞ்சம் இல்லை. ஆனால் அதோட முடிவு அண்ணால் போய் ஜெபித்து சாமுவேலை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆசீர்வாதத்தை தான் முடிஞ்சிச்சு. அப்போ செயல்பாடு தான் ஒரு ஆசீர்வாதத்தை நிர்ணயம் பண்ணுது. அப்புறம் அனனியா சிப்பிரால் பற்றி சொல்கிறாங்க, திருடி வச்சுக்கிற செயல்பாடாக வார்த்தைகளாங்க, அது செயல்பாடு தானே. ஆசீர்வாதத்தை இழந்து போய் கணவன் மனைவி இறந்து போனாங்க. அப்புறம் ஒன்று சொன்னாங்க,
ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ். ஆக்ஷன் அதை அப்படியே அவங்களுக்காக திருப்பி போட்டுக்கினாங்க. நம்ம செயல்பாடு தான் பெருசுன்று தான் குவாட்டை அத்தையை மாற்றிட்டாங்க அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி. அப்படியா இருக்கிறாங்க எதிரணியில். இன்னும் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டுருங்க. நேரம் இல்லாததுனால நான் நேம்ஸ் மாத்திரம் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் கூட போய் நீங்கள் படிச்சுக்கலாம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போதும் தொற்காலங்க இறந்துங்க கூட உயிரோடு எழுப்பப்பட்டாங்க. எதனால? அவங்க வாயின் வார்த்தையினால பேசிட்டு அவங்க சும்மா இல்லை. தொற்கால் வந்து செய்த அவங்களோட கையினால செய்த வேலைப்பாடுகள் எல்லாம் காண்பித்து நீங்க மறித்தாலும் பிழைக்கணுமா செயல்ல காட்டுங்க. இப்போ கூட வந்து 5 பெண்மணிகள் வந்து விளக்கு வந்து அணிஞ்சு போயிடுது. அப்போ அவங்க என்ன பண்றாங்க? செயல்பாட்டில் காட்டில் எண்ணெயை கொண்டு வரல. இப்போ கூட நான் சொல்றேன், உங்க நேரங்களை வந்து நீங்க இந்த உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். செயல்பாட்டில் காட்டி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. பரலோக வாழ்வை நீங்க விட்டு விடாத படிக்க காத்துக்கொள்ளுங்க. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி ஹலோ, என்னையா பட்டிமன்றம் வைக்கீங்களா? 4 நிமிஷத்துல பேச சொல்றீங்களே. எங்களுக்குன்னா 40 நிமிஷம் வேணும்னு சொல்றாங்க பூர்ணிமா அம்மா. என்னம்மா பண்றது? தனியா ஒரு நாள் பேசலாமா? சரி, எனிவே நிறைய பாயிண்ட்ஸ் வச்சிருந்தாங்க. அவங்க சொன்ன நிறைய விஷயத்துல நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. ராகேல் தலைப்புக்கு, அது பெண்கள் கிறிஸ்தவ குடும்ப ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருப்பது செயல்கள். யாருடைய செயல்? ராகேல் செயல் அப்படின்னு கரெக்டாக பாயிண்ட்ல சொன்னாங்க. அதே மாதிரி எங்கே போயிட்டாங்க? ஏதேன் தோட்டத்துக்கே போயிட்டாங்க. நீங்க என்னம்மா தெலீலால் பத்தி சொல்றது? அங்கே ஸ்டார்டிங்கே ப்ராப்ளம் ஆயிடுச்சுமா. அங்கே ப்ராப்ளம். அந்த அம்மா சாப்பிட்டுச்சு. அங்கே தான் அந்த செயல், சாப்பிட்ட அந்த செயல், அதுதான் ஆசீர்வாத தடை. சிறந்த ஒரு உதாரணமாக கொடுத்தார்கள் பூர்ணிமா செயல்கள் என்கிற குழுவை சார்ந்த. நல்ல பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் கவுண்டர் பாயிண்ட் நல்லா வருது 2 சைடில் இருந்தோம்.